நீங்க டெய்லி டயர்டா ஃபீல் பண்றீங்களா? அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா? அப்பப்போ மூட் ஸ்விங் ஆகுறீங்களா? சோ இந்த ரீல் உங்களுக்கு தான். மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி லைஃப்ல கட் ஹெல்த்ங்கிறது ரொம்ப முக்கியம். கட் ஹெல்த் தான் அப்படின்னா இங்க நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் கட் ஹெல்த். கட் ஹெல்த் நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். சோ மென்டல் ஹெல்த்துக்கு கட் ஹெல்த்துக்கு என்ன சம்பந்தம்னா, எனக்கு என்ன தெரியும் கேளுடா. 90% ஆஃப் செரோட்டோனின் பாத்தீங்கன்னா நம்ம கட்ல இருந்தாங்க ப்ரொடியூஸ் ஆகுது. செரோட்டோனின் ஹையா இருந்துச்சுன்னா நீங்க ஹாப்பி அண்ட் பிரிஸ்காவும் ஃபீல் பண்ணுவீங்க. செரோட்டோனின் லோவா இருந்துச்சுன்னா டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, அனக்சியஸாவும் வெக்ஸாவும் ஃபீல் பண்ணுவீங்க. கட் ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு சிம்பிளா 3 விஷயம் சொல்றோம். ஃபர்ஸ்ட், பி ஹைட்ரேட்டட். 3.5 லிட்டர் தண்ணி டெய்லியும் குடிங்க. செகண்ட் திங், உங்களோட டெய்லி ஃபுட் ரொட்டீன்ல ஃபைபர் ரிச்சா இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கன்சியூம் பண்ணுங்க. அண்ட் தென் டைரி ப்ராடக்ட்ஸும் சேர்த்துக்கோங்க. அண்ட் 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் குறிப்பா ஜென்சி கிட்ஸ்க்கு, அதாவது 7 to 8 மணி நேரம் தூக்குங்க. கரெக்டான தூக்கம் இருந்தால் தான் கரெக்டான செரோட்டோனின் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ ஃபைனலி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கட் ஹெல்த்தியா ஃபீல் பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் கட் ஹெல்த் இனிமே ஃபாலோ பண்ண போறீங்கன்னா கட் ஹெல்த்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட், பி கட் ஹெல்த்தி. பாய்.